ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயும் சமையல் எண்ணெயும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதும் மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம். போட்டதும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே புதினாவும் போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பொடியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். வதக்கிற டைமில் ஒரு காஃபி ஒன்று சுட சுட போட்டு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்ட்ரு காஃபி செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதங்கன்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டனை கட் பண்ணி நல்லா அழகாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா என்னென்ன போட்டேன்னு பார்த்திங்கன்னா மசாலாவில் காஞ்ச மிளகாய்த்தூள், மல்லி, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நல்லா அரைச்சி அது கூட ஊற்றி நல்லா வதக்கிட்டாச்சு. வதக்கி பார்த்திங்கன்னா மட்டன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய்த்தூள்லாம் போட்டு நல்லா இது பண்ணதும் தேங்காய் கடைசியாக கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா வந்ததும் இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி ஊற்றி கூட புதினாலாம் போட்டு எல்லாம் இது பண்ண உடனே எவ்வளோ சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான மட்டன் குழம்பு, அரைச்சி ஊற்றின மட்டன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.